பரபரப்பான பிக் பாஸ் வீட்டில் 12வது வார வாக்குகள் பயங்கரமாக போயிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். அதாவது இப்போ பிக் பாஸ் சிட்ட ஷோ முடிகிற மாதிரி வந்துருச்சிங்க. ஏன்னா 12வது வாரம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எவிக்ஷன் இருந்ததுன்னா கூட 9 பேர் இருப்பாங்க. அவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஆடுவாங்க. அங்கே ஒரு 2 பேர் போனால் கூட அந்த 7 பேர் ஃபினாலே வீக். அதுக்கப்புறம் அந்த கெஸ்ட்டுங்கெல்லாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி காட்சி தான் யாராவது ஒருத்தவங்க பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு செல்லும் அந்த காட்சி நமக்கு பார்க்கலாம். பணப்பெட்டி யாருக்கு யாராவது ஒருத்தவங்க எடுப்பாங்க. யார் கொஞ்சம் ப்ரெயினாக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பணப்பெட்டி. இப்போ இங்கேருந்து அவுட்புட் கொடுத்தாங்கன்னா அது ஏன்னா பணப்பெட்டி இப்போ உங்களுக்கு ஒரு போட்டியின் வெற்றியாளர் ஞாபகம் இருக்கும், ரன்னர் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்து பணப்பெட்டி எடுத்தவங்க யாருங்கிறது ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை ஸ்மார்ட் மூவ் பண்ணணும். அது யார் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா என்னங்க அமித் நேற்று இருந்தார், சுபிக்ஷா கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க. ஐயோ அந்த பொண்ணு எவிக்ட் பண்ணாது ஒத்துக்காதேப்பா. ஏன்னா அது ஒரு டைட்டில் வின்னர்னு நினச்சி வாழ்ந்துட்டு போன சீசன் சரவண விக்ரம் தான், இந்த சீசன் சுபிக்ஷா. என்னென்னா இந்த அவங்க சரவண விக்ரம் யார் கூட இருந்து கெட்டு கேவலப்பட்டு போனான்னா மாயா. இப்போ நம்ம அக்கா சுபிக்ஷா தங்கச்சி யார் கூட இருக்காங்கன்னா விக்ரம் சொல்லி கொடுத்துருக்குறான். நீ இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு டைட்டில் வின்னர் ஆகணும்னா என்டர்டெயின் பண்ணணும், அதுக்கு என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் தான் டைட்டில் வின்னர் ஆகும். என்னென்ன என்டர்டெயின் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சது வந்து பாடல் பாடுறது, அது பாடுறியா பாடு. அதுக்கப்புறம் வந்து பீட் பாக்ஸ் அது பண்ணு. இப்போ பாரு பரதநாட்டியம் ஆடு. இந்த மாதிரி அவன் சொல்லி கொடுத்துருக்கான் போல இருக்குது. அந்த பொண்ணு அதை உண்மைன்னு நம்பி பீட் பாக்ஸ் கற்றுக்கிட்டு இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்குது. இதுதான் என்டர்டெயின்மெண்ட்டு. இதை வச்சா டைட்டில் வின்னர் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சி அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பாவம் அதை எயிட் பண்ணிங்கன்னா கஷ்டப்படும் பார்த்த பொண்ணு. ஒவ்வொரு வாரம் இந்த நிலை தான் அந்த பொண்ணுக்கு ஏற்படுது பாவம். அதுக்கு மேலே யாருன்னா அமித் பார்கவ், அதுக்கு மேலே யாருன்னா குருநாதர் விக்ரம் இருக்கிறார். இவருடைய என்டர்டெயின்மெண்ட்டில் பாருங்கள், சாபுத்திரி போடுறது, இந்த குனியை வச்சு இப்படி தாண்டுறது, இந்த மாதிரி பல என்டர்டெய்னிங்கை இந்த சீசனில் செஞ்சிட்ருக்கிற மனிதர். இவனுங்கெல்லாம் என்ன புரிதல் பிக் பாஸ் வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதுக்கு மேலே அண்ணன் சபரி அவர் இருக்கார், விடுங்க, நல்லவர். அவனுக்கு அந்த நல்லவன் பட்டம் வேணுமாயா? அதுக்காக நீ நடிச்சிக்கிட்டு இருக்க. இன்னும் நடி. கனி அக்கா நல்லா சமைப்பாங்க. சாண்ட்ரா ஹெமி அவங்க ஒரு ஓரமாகவே எங்கப்பா அந்த சட்டை போச்சு? இப்போ பார்த்த உடனே அந்த சட்டையை எடுத்து வச்சுட்டாங்க போல இருக்கு. அந்த சட்டை இருந்தால் சோகமாக இருப்பாங்க போல இருக்குது. அரோரா சின்க்ளேர் அவங்க வீட்டில் இந்த நாய் வரணுமா, இந்த அம்மாவுக்கு ஒரு கோரிக்கை. அடுத்தது பாரு, மேலே திவ்யா, வினோத். நல்லா இருக்க கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டு. வினோத்துக்கு இவ்வளோ ஓட்டு விழுதப்பா. இப்போ நம்ம திவ்யாவுக்கு வந்து பிஆர் ஓட்டு அப்படின்னு சொன்னால் வினோத்துக்கு மக்கள் ஆதரவுடன் ஓட்டு விழுதா? ஒன்றுமே எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குதுங்க. வினோத்து, திவ்யா, பாரு இவங்க டபுள் டிஜிட் போயிருக்கிறாங்க. அவன் உண்மையாக உங்களுக்கு நான் சொல்லவா, நம்ம இந்த ஓட்டிங் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது யார் எவிக்ட் ஆகிறதுக்கு மட்டும்தான். மேலெல்லாம் பிஆர் தான், பாட்ஸ் தான். நாட் ஒன்லி திவ்யா, நிறைய கண்டஸ்டன்ஸ் பாட்ஸால் தான் வாழ்கிறாங்களாம் அப்படின்னு கேள்விப்பட்டேன்.